இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் பிரச்சனை என்கிட்ட ரொம்ப பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு உதடு ரொம்ப கருப்பா இருக்கு மேடம், எங்க வீட்டுல வந்து லிப்ஸ்டிக் போட்டாலும் சத்தம் போடுறாங்க, அதனால உதடு வந்து சிகப்பாகிறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சொல்றதுங்க, டாக்டர்கிட்ட போய் ஒரு டெஸ்ட் எடுத்துக்கணுங்க. டெஸ்ட் எடுத்துட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த ரெமெடி ஃபாலோ பண்ணுங்க, என்ன டேப்லெட் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. பட் அந்த ஸ்கின்னு வரும்போது கொஞ்சம் எல்லாருமே பயப்படுறீங்க, கெமிக்கல் ஏதாவது கொடுத்துட்டாங்கன்னா ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லிட்டு. சத்து குறைபாடு இருந்தா கூட வாயை சுத்தி கருப்பு இருக்குங்க, அது சீக்கிரத்துல போகாது. அதனால ஹோம் ரெமெடி நான் இப்ப சொல்ல போறேன், அதுல சரி பண்ணலாம். அதுக்காக சின்னதா வீட்லயே அந்த உதடு வந்து சிகப்பாகிறதுக்கு இயற்கையாகவே என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ ஒன்று சொல்ல போறேங்க. அதாவது லிப் பாம், நம்மளே வீட்டுல லிப் பாம் எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்து காமிக்க போறேன். அதற்கு தேவையான பொருட்கள் முதல் என்னென்னு பார்த்துடலாம். ஷியா பட்டர் 1 டீஸ்பூன், பீஸ் வேக்ஸ் 1/4 டீஸ்பூன், தேங்காய் எண்ணெய் 1 டீஸ்பூன், பட்டை ஒரு சிறிய துண்டு, கிராம்பு 2, துருவிய பீட்ரூட் 1 டீஸ்பூன். இப்போ இந்த பட்டையும் கிராம்பும் என்ன பண்ணாங்க, ஒரு டிராப் தண்ணி விட்டுட்டு நம்ம இப்படி தேய்ச்சி எடுக்கணுங்க. இந்த மாதிரி கல் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். நம்ம மஞ்சள் தேய்ச்சி கிராமங்கள் எல்லாம் மஞ்சள் தேய்க்கிறதுக்குனே ஒரு கல் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கிராமங்கள்ல வந்து சாதாரண கல்லை தேய்ப்பாங்க. இப்போ எல்லாருமே டவுன்ல சிட்டில எல்லாம் கல் விற்பனைக்கு கிடைக்குது, அது வாங்கி வச்சுக்கிறாங்க. அதுல தேய்ச்சது தாங்க இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் வந்திருக்கு. பட்டையும் கிராம்பும் முதல்ல நம்ம அடுப்பை பற்ற வச்சுங்க. ஒரு பேன்ல தண்ணி எடுத்துக்கணும், அது சூடாகட்டும். இப்போ இந்த மாதிரி ஒரு கிளாஸ், திக் கிளாஸ் ஒன்று எடுத்து வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி கிளாஸ் உங்களுக்கு ஜாரோ இல்லை வந்து டம்ளரோ இல்லைன்னா அதுக்காக கவலைப்பட வேண்டாம். நீங்கள் வந்து ஸ்டீல் ஜார், அதாவது ஒரு டம்ளர் மாதிரி நீளமாக இருக்கிறது எடுத்துக்கோங்களேன், கொஞ்சம் அகலமாக இருக்கணும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த தண்ணி நல்லா சூடாகட்டுங்க, அந்த கிளாஸும் கொஞ்சம் சூடாகட்டும். அதில் இப்போ பாருங்கள், அந்த கிளாஸில் நம்ம இந்த ஷியா பட்டர் போடுறோம். அதாவது டபுள் பாய்லர் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இதுக்கு. அப்படியே டைரெக்டாக போட்டுறக்கூடாதுங்க. உங்களுக்கு ஷியா பட்டர் அப்புறம் பீஸ் வேக்ஸ் எல்லாம் எங்கே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் பீஸ் வேக்ஸும் போட்டுக்கணுங்க. அதுலேயே நம்ம தேங்காய் எண்ணெயும் ஊற்றிக்கலாங்க. இப்போ இந்த 1 டீஸ்பூன் பீட்ரூட் இருக்கு இல்லையா, அதை துருவி வச்சதை நான் என்ன பண்ணேங்க, இப்படி புழிஞ்சா இந்த மாதிரி ஒரு நமக்கு சும்மா கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு போதும் நமக்கு பீட்ரூட் ஜூஸ். இந்த மாதிரி வந்தால் போதுங்க. அந்த மாதிரி ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பீட்ரூட் ஜூஸ் என்ன பண்ணலாம், நம்ம கையால் பிறந்த குழந்தையெல்லாம் பால் குடிச்ச உடனே நல்லா ஒயிட் கிளாத்தை வச்சு நல்லா ஈர துணியை தொடச்சிடணும், ஒவ்வொரு தடவையும் துடைக்கணுங்க. எதுக்காக நமக்கு உதடு கருப்பாக இருக்குன்னா, சின்ன வயசில் அந்த பால் குடித்த பின்னாடி அம்மா வந்து சரியாக தொடச்சி எடுக்கலைன்னா அந்த மாதிரி கருப்பாயிருங்க. அதுக்கு என்ன பண்ணும், இந்த ஒரு வெள்ளை துணியில் கொஞ்சோண்டு பீட்ரூட் ஜூஸ் தொட்டு அந்த குழந்தைக்கு அப்படியே உதட்டில் வச்சுட்டே வந்தோம்னா நல்லா பிங்க் லிப்ஸாக இருக்கும். பெருசான நம்ம லிப்ஸ்டிக்கோ லிப் கிளாஸோ எதுவுமே போட வேண்டாம், ரொம்ப அழகாக இருக்கும் இயற்கையாகவே. இந்த ரோசி லிப்ஸும்பாங்கல்ல அந்த மாதிரி வந்துடும். அதை நீங்கள் செய்யலாம். இப்போ இதை கவனிக்கலாங்க, இது மெல்ட் ஆகுது பாருங்க. அடுப்பை விட்டு இந்த பேன் இறக்கிடுறேன். அந்த சூடுலேயே பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆயிருங்க. இதில் இப்போ இதுக்கு நடுவில் நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன். இந்த பட்டை கிராம்பில் என்ன தன்மை இருக்குன்னா, கருமை நிறம் எங்கே இருந்தாலும் எடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த உதட்டை சுற்றி இந்த கருப்பாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க. ஏன்னா உங்களுக்கு சொல்கிற நிறைய க்ரீம், முகத்தில் தடவக்கூடிய க்ரீம்ஸில் நீங்கள் வேணால் பாருங்கள், அதில் இப்போ அந்த கிராம்போட படம் போட்டிருப்பாங்க. இந்த அந்த காலத்துல எல்லாம் க்ரீம் வந்து ரொம்ப பிரபலமாக பயன்படுத்துவாங்க. அந்த க்ரீமில் பார்த்தீங்கன்னா கிராம்பு படம் கட்டாயம் இருக்கும். அதனால இது வந்து அந்த கருமையை நீக்கக்கூடிய தன்மை, உதட்டில் இருக்கக்கூடிய கருமையெல்லாம் இது எடுத்துரும். இது வந்து முழுசாக போடணுமான்னா ரொம்ப தேவையில்லை. இப்போ என்னன்னா, இது வந்து இந்த மாதிரி ஒரு பிளெண்டர் இருக்குங்க. இப்போ நிறைய நம்ம செய்யறதா இருந்தால் இந்த பிளெண்டரை வச்சு நம்ம பயன்படுத்தணும்னா நல்லா ஒரு மாதிரி பொங்கிட்டு வரும், க்ரீம் மாதிரியே பொங்கிட்டு வரும். பட் இதில் கொஞ்சம் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறதுனால அதில் எல்லாமே இப்போ மிக்சி ஜாரில் போட்டு எல்லாமே ஒன்றா கலந்து வரணும்ல, அந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இதில் நான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2 பட்டை 2 கிராம்பு 1 துண்டு பட்டை பயன்படுத்தியிருக்கேன்ல, அது அத்தனையுமே போடாமல் அதுலேயே பாதி தான் சும்மா வாசனைக்கு எடுக்கிறேன். அப்புறம் இந்த பீட்ரூட் ஜூஸ் சேர்த்துக்கலாங்க.
இதை இப்போ நான் சுற்றிடுறேன், ஒரு சுற்றி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து எல்லாத்தையும் நல்லா ஒன்றா ப்ரொபோர்ஷனாக கொண்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும், இந்த மாதிரி குட்டி பாட்டில் கிடைக்கும் கடைகளில், கண்ணாடி பாட்டில் நீங்கள் பயன்படுத்துகிறது ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லைன்னா ஸ்டீலில் ஏதாவது சின்ன டப்பா எடுத்துக்கோங்க, இதில் ஊற்றிக்கலாங்க. கடையில் விற்பனையாகிற உங்களுக்கு அந்த லிப் கிளாஸ் போலவே ரெடி ஆயிடுச்சு இல்லையா? இது என்ன பண்ணும், நம்ம கொஞ்ச நேரத்தில் அப்படியே இது போட்டோம்னா பீஸ் வேக்ஸ் போட்டனால அது கொஞ்சம் திக்காயிரும். அப்படி இல்லைன்னா எடுத்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் இது வந்து வெளியிலையும் வச்சு பயன்படுத்தலாம், ஒன்றும் ஆகாது. ஒரு 15 நாள் வரைக்கும் வெளியில் வச்சு பயன்படுத்தலாம். இது உங்களுக்கு என்ன ப்ரிசர்வேட்டிவ் போடலையே அதனால் பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஒன்றும் ஆகாது. நம்ம அந்த கிராம்பு பட்டை சேர்த்துருக்கோம் இல்லையா, நல்ல மணமாகவும் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் நடுவில் அப்பப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் வெளியில் எங்கேயாவது போகணுன்னா இதுலேருந்து கொஞ்சம் எடுத்துட்டு நான் வரைஞ்சு லிப்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லிப்ஸ் மேலே இப்படி தடவிக்கோங்க. இது வச்சுட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அன்றைக்கி நாள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மாதிரி லிப்ஸ் ட்ரை ஆகாமல் இருக்கும். இது வைக்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கருமை நிறமெல்லாம் போயிடும், நல்லா பிங்க் லிப்ஸாக வரும். இங்கே பாருங்கள் எப்படி பிங்காக இருக்குது பாருங்கள் என் கை. அப்புறம் எல்லாரும் உங்களை ரோசி லிப்ஸ் எங்கேருந்து வந்துச்சு, இப்படி திடீர்னு உனக்கு பிங்க் ஆயிடுச்சு உதடு அப்படிம்பாங்க. இது இரவு நேரங்களில் கட்டாயம் வச்சு படுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த உதடு வந்து மிருதுவாக இருக்கும், ஒரு மாதிரி இந்த காஞ்சு போய் வெடிச்சு போய் அந்த தோல் எல்லாம் வெளியில் வந்துக்கிட்டு ரொம்ப எரிச்சல் கொடுக்கும்ல, அதெல்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்லா மிருதுவாக மாறிடுங்க. இந்த லிப் கிளாஸ் பாருங்கள், நான் 2 நிமிடம் தான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தேன். எவ்வளோ நல்லா உறைஞ்சிருக்கு பாருங்கள். இன்னும் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் போல் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா உறைஞ்சிருக்கும். இப்போ உங்களுக்கு பாருங்கள், எப்படி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி உறைஞ்சிருக்குன்னு. சுத்தமாக கொட்டலை பார்த்தீங்களா? 2 நிமிஷத்துலேயே எவ்வளோ நல்லா உறைஞ்சிருக்குன்னா, ஒரு 10 நிமிடம் சரியாக விட்டிங்கன்னா எவ்வளோ ஒரு அழகான நிறம் பாருங்கள். உங்களுக்கு இது செய்து காட்டணுமேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வைக்கல நான். நீங்கள் நல்லா 10 நிமிஷம் போல் வச்சுட்டு நீங்கள் வையுங்க. இங்கே பாருங்கள், நல்லா உறைஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், நல்லா ஒரு லிப் கிளாஸ் பாருங்கள். இது 1 மாதம் போல் ஒருத்தருக்கு வருங்க. இப்போ ஹாஸ்டல் போகிற குழந்தைங்கள்லாம் இது வீட்டில் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு கொண்டு போங்க. இது என்ன ஒரு மாதம் ஒருத்தருக்கு பயன்படுத்தலாம், நல்லா தாராளமாக பயன்படுத்தலாங்க. ஒரு நாள் ஃபுல்லாகவே வச்சா கூட, எத்தனை தடவை வச்சா கூட ஒரு நாள். எவ்வளவு சுலபமாக பார்த்தீங்களா லிப் கிளாஸ் இப்போது வீட்லேயே நீங்கள் தயாரிச்சுக்கலாம் இல்லையா? சரி, இது போன்ற உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த் டிப்ஸ், பியூட்டி டிப்ஸ், சமையல் எல்லாமே நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.